Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா Spectroforce அப்படிங்கிற இந்த ஒரு MNC கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒரு அன்எம்ப்ளாயா இருக்கீங்க, ஜாப் சீக்கரா இருக்கீங்க, ஆன்லைன்ல வந்து எனக்கு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வீடியோ தான் நீங்க கிளிக் பண்ணிருக்கீங்க. லேட்டஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா HR வந்து அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து இப்போ போடக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஸ்பெக்ட்ரோஃபோர்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஐடி எம்என்சி கம்பெனி வந்து ஹைரிங் பண்ணுறாங்க. ஹைரிங் பண்ணக்கூடிய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தான். நீங்கள் ஹைதராபாத்தில் போய் தான் ஒர்க் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பெர்மனண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். பேன் இண்டியா, நீங்கள் இந்தியாவில் எங்கேருந்து வேணாலும் இந்த ஒரு ஒர்க்கை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டேரெக்டாக ஹச்ஆரோடைய காண்டாக்ட் மெயில் ஐடி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக அப்ளை பண்ணக்கூடிய விருப்பமுள்ள வில்லிங் இருக்கக்கூடிய நபர்களை வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஜாப்போடைய கிரைட்டேரியானா என்ன, இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன தகுதியான இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். வந்து என்ன ஒரு போஸ்டிங்காக ஹைரிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஹைரிங் எக்ஸ்பீரியன்ஸ்டு யூஎஸ் ஐடி ரெக்ரூட்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்காக வந்து ஹைரிங் பண்ணுறாங்க. இந்த ஒரு ஜாப் வந்து முழுக்க பெர்மனண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு இருக்க ஒரு டவுட் என்ன அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு யூஎஸ் ஐடி ரெக்ரூட்டர் அப்படின்னு சொல்லுமே வந்து ஏற்கனவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா, இந்த வேலையில் வந்து முன் அனுபவம் இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு வந்து அனுபவம் இருக்குது அப்படின்னா உங்களை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க, அவ்வளோதான். சரிங்களா? இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0 to 5 இயர்ஸ் இருக்கக்கூடிய நபர்களை வந்து இவங்க வந்து ஆட்களை வந்து தேர்வு செய்கிறாங்க. குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷராக இருந்தாலும் நாங்கள் உங்களை வெல்கம் பண்ணுறோம். அதிகபட்சமாக 5 வருஷம் வந்து முன் அனுபவம் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நாங்கள் வந்து வேலைக்கு வந்து ஆட்களை தேர்வு செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்புக்கு வந்து சேலரி பேக்கேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெர் ஆனமாக உங்களால் வந்து 2,75,000 7 lakhs வரைக்கும் உங்களால் வந்து இதில் வந்து இந்த கம்பெனி மூலிமா இன்கம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 2 days ஆயிடுச்சு. இந்த ஜாப்புக்கு வந்து காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. சரிங்களா? அதனால் கிட்டத்தட்ட ஒரு 1500 நபர்கள் தான் இப்போ வரைக்கும் அப்ளிகேண்ட் ஆயிருக்காங்க. அந்த 1500 பேரில் நீங்கள் ஒரு நபர்களாக இருந்து நீங்கள் ஒரு லெவலில் உள்ளே போகணும், ஒரு கெரியரை க்ரோத் பண்ணி கெரியரை ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போகணும்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம், தாராளமாக அப்ளை பண்ணலாம். நல்ல ஒரு பெஸ்ட் கம்பெனி, யூஎஸ் ஃபாரின் கம்பெனி. சரிங்களா? ஓகே ஃபைன். அப்படி நம்ம வந்து கீழே வரும்போது திஸ் இஸ் எ பெர்மனண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போஸ்டிங் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதில் ஜாப் க்ரைட்டேரியாவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் வந்து எக்ஸலண்ட் வெர்பல் அண்டு ரைட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் இன் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும், நல்லா மற்றவங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மினிமம் 3 months ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் யூஎஸ் ஸ்டாஃபிங் ஒர்க் ஆன் கோர் ஐடி பொசிஷன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மஸ்ட் ஹாவ் ஒர்க்டு ஆன் W2 ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஃபுல் லைஃப் சைக்கிள் ரெக்ரூட்டிங் ஆஃப் டெக்னிக்கல் ஹைரிங் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கிறணும். ஃபிட் த்ரூ டு ஒர்க்கு த்ரூட் அவுட் நைட் ஷிஃப்ட், நீங்கள் நைட் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா யூஎஸில் வந்து ஒரு டைமிங்காக இருக்கும், நம்ம இந்தியா டைமிங் வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா? அதனால் நீங்கள் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி கீழே வரும்போது ஜாப்போடைய ரெஸ்பான்சிபிள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒரு 4 பாயிண்ட்டு. அதை நீங்கள் கவனமாக வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அப்படி கீழே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரோல் வந்து இது வந்து ஒரு ஐடி ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து ஹைரிங் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரி டைப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட், இது வந்து ஒரு HR டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனல் ஏரியா அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃபுல் டைம் பெர்மனண்ட் ஜாப். இப்போ எப்படி ஆஃபீஸில் மார்னிங் ஒரு 9 o'clock எப்படி உள்ளே என்ட்ரி ஆகுறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய சிஸ்டத்தை நீங்கள் வந்து மார்னிங்கே நீங்கள் வந்து ஒரு 9 o'clock லாகின் பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு 5 இல்லை 6 o'clock வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்ஆரோடைய கான்டாக்ட் நம்பரு. நீங்கள் டேரெக்டாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம் வந்து ஃபார்வர்ட் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் டு அப்ளை, ரிஜிஸ்டர் டு அப்ளைன்னு சொல்லிட்டு 2 இருக்குது. நௌக்கரி அப்படிங்கிற ஜாப் போர்ட்டலில் ஏற்கனவே உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லாகின் டு அப்ளை கொடுங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் டு அப்ளைங்கிற கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக இந்த ஜாப்புக்கு உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாகவே ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே வந்து தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் படிச்சிருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல யூஜி கிராஜுவேஷன் நாட் ரெக்ரூட்டர் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கிராஜுவேட் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் வந்து +2 பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது, இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே, டிப்ளமோ டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே, ஐடிஐ படிச்சிருந்தாலும் ஓகே, இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ஓகே, நீங்கள் தாராளமாக இந்த ஒரு போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு 2 பேருக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.